வாந்தி பேதி லூஸ் மோஷன் தலைவலி ஜுரம் என் பொண்ணுக்கு டைஃபாய்டுன்றாங்க. என் பொண்ணாடி முடியாம எல்லா ப்ரூஃபும் இருக்கு சார். எம்கேபி நகர் பிரான்ச் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணில இந்த மாதிரி பண்ணி 45 பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ப்ரூஃப் போட்டோ ரீதி வாங்கிட்டேன். இங்க ஓனர் யார் சார்? அவங்க கூட தயவு செஞ்சு வந்து இப்போ இங்க வந்து இந்த ஹோட்டல் இதோட மூட சொல்லுங்க. சென்னை கொடுங்கையூர் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடையில் சாப்பிட்ட தங்கள் மனைவி குழந்தைகளுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. 15 பேருக்கு ஒரே சிம்டம்ஸ் வாந்தி பேதி லூஸ் மோஷன் தலைவலி ஜுரம் என் பொண்ணுக்கு டைஃபாய்டுன்றாங்க. என் பொண்ணாடி முடியாம எல்லா ப்ரூஃபும் இருக்கு சார். எம்கேபி நகர் பிரான்ச் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணில இந்த மாதிரி பண்ணி 45 பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. சார் இங்க கேட்க வந்தோம் சார். நாங்க சார் எங்களுக்கு என்ன சார் தெரியும்? நாங்க ஒரு சாப்பிட்டோம் மனசார 4 வயசு பொண்ணு காவல்துறையினர் தங்களிடம் புகார் அளிக்க வருமாறு தெரிவித்த நிலையில் கடையை பூட்ட வேண்டும் என்று உறவினர்கள் ஆவேசமாக கோரிக்கை வைத்தனர். நான் என் பொண்ணு வந்திருக்கேன் சார். என் பொண்டாடி இருக்கா கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் சார். நீங்க என்ன கேள்வி சார்? ஏதாவது 10 பேரா நீங்க ஓனர் யார் சார்? அவங்க சார் கம்ப்ளைண்ட் அவங்க கூட சார் கம்ப்ளைண்ட் தரும் சார். கேளுங்க சார். மூட சொல்லுங்க இப்போ ஹோட்டல்ல இதையடுத்து உணவுப் பொருள் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதிகாரிகள் வந்து விசாரித்த போது அந்த கடையில் எந்த உணவும் தயாரிக்கப்படுவதில்லை என்பதும் அலமாதியில் உள்ள பொது சமையல் கூடத்தில் வைத்து பிரியாணியை தயார் செய்து ஒவ்வொரு கிளைக்கும் அனுப்பி வைத்து விற்பனை செய்யப்படுவது தெரிய வந்தது. அந்த சமையல் கூடத்தை ஆய்வு செய்ய திருவள்ளூர் மாவட்ட அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்த சென்னை அதிகாரிகள் ஹோட்டலை எப்படி பராமரிக்க வேண்டும், எதனை செய்யக்கூடாது என்று எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி மேலாளர் அப்துல் சமதுவுக்கு எச்சரிக்கை நோட்டீஸ் ஒன்றையும் வழங்கினர். பாதிக்கப்பட்டவர்களால் அங்கு பிரச்சனை ஏதும் நிகழாத வண்ணம் தடுப்பதற்காக போலீசாரின் அறிவுறுத்தலின் பேரில் கடை பூட்டப்பட்டது. அதேபோல இன்ஸ்டாகிராமில் பிரியாணி வீடியோ பதிவிட்டு பாப்புலரான அப்பு என்பவரின் பிரியாணி தயாரிக்கும் சமையல் கூடத்தில் ஆய்வு மேற்கொண்ட உணவுப் பொருள் பாதுகாப்பு அதிகாரிகள் சுகாதாரம் இல்லாமல் பிரியாணி தயாரிப்பது உறுதியானதால் கடையை இழுத்து பூட்டப் போவதாக கூறினர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பு சாலையில் பிரியாணி அண்டாக்களை வைத்து மறியல் செய்தார். தான் ஏழை என்பதால் அதிகாரிகள் மிரட்டுவதாக இன்ஸ்டாகிராமில் லைவ் வீடியோ வெளியிட்டு அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தார். இவர் தான் ஃபுட் ஆஃபீஸரு. அதை பாருங்க, 4 நாளா இவர்கிட்ட எனக்கு சின்ன இஷ்யூ சொன்னாங்களா. நானே வீடியோ சொல்லியிருக்கேன். சின்ன இஷ்யூலாம் மாற்றணும் சார். என்ன சார் பண்ணணும், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் நான் வந்து கேட்கும் போது 4 நாளா இவர் இல்லை, இருக்கார்ல இவரு இல்லை. இப்போ வெளியே போடா, வெளியே போங்க நாய்களேன்ட்டு கேவலப்படுத்துறாங்க. நான் போய் சொன்னா ஃபுட்டேஜ் இருக்குது, வெளியே போ அப்படின்ட்டு கேவலமா பண்றாங்க. அப்போ இது எல்லாமே பிளான் பண்ணி பண்றாங்க. 4 நாளா இவரை பார்க்கவே முடியல. இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். அன்னைக்கு அப்புறம் இந்த சார் கிட்ட சொல்லி பேசுறோம், அதெல்லாம் வர முடியாது அப்படின்றாங்க. அதெல்லாம் வர முடியாது, ஏன் எங்களுக்கு வேலை இல்லைன்னு. அப்போ நாங்கன்னா வேலை இல்லாத எவ்வளவு பேர் இருக்கிறோம், வேலை இல்லாம எவ்வளவு பேர் வந்து திருடி நகரம். சொல்லுங்க, திருடி நகரம் இதுல எவ்வளவு உழைப்பு, அசால்ட்டா வந்து மூடுறீங்க. போலீஸ் எஸ்ஐ முன்பு நெஞ்சில் அடித்து சாபமிட்ட அப்புவை போலீசார் எச்சரித்து சமாதானப்படுத்தினர். அப்புவின் ஆக்டிங் கை கொடுக்காத நிலையில் அந்த சமையல் கூடத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். பாலிமர் செய்திகளுக்காக
பூந்தமல்லி செய்தியாளர் பிரேம், வினோத் மற்றும் சரவணகுமார்.